ரைட், நாங்க பார்ப்போம். முதலாவது பரீட்சை வினாத்தாள் பகுதி 1 வினாத்தாள் என்ற பார்த்துட்டு நாங்க இந்த பாடத்துக்கு போவோம். ரிஸ்மினா ஃபர்ஸ்ட் கேள்வி வாசிக்குமா? அடுத்ததில் அமைய சொல் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அணித்தேர் புரவி ஆட்பெரும். இங்கு புரவி என்பது குதிரை. புரவி இல்லையா? அணித்தேர் புரவி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது என்ன பாடம்? இது என்ன பாடம்? இது இடம்பெற பாடம் நீதிப்பாடல்கள்ல என்ன பாடல்? நீதிப்பாடல்கள்ல என்ன பாடல்? வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கையை குறிக்கும் இல்லையா? வெற்றி வேட்கையை தான் நாங்க சொல்றோம். வெற்றி வேட்கையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும். வெற்றி வேட்கை அணி தேர் புரவி ஆட்பெரும் படை. இங்கு புரவி என்பது குதிரையை குறிக்கும். புரவி என்பது குதிரையை குறிக்கும். அந்த நாட்படைகளும் என்னென்ன நாட்படைகள்? நாட்படைகளுமா என்னென்ன படை? தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. தேர், குதிரை, காலாட்படை. வேற என்ன படை? யானை படை. தேர், யானை, குதிரை, காலாட்படை என்று சொல்லி சொல்றது நாட்படைகளை நாங்க இல்லையா? நாட்படைகள் என்று சொல்லி சொல்றோம். முகமது 2வது வினா வாசிங்க ராஜா. முகமது 2வது வினா. நெருங்க காண்பது கண்ணலிற் செந்நெல். இங்கு கண்ணல் என்பது நெல், கரும்பு, சோளம், வாழை. கரும்பு கரும்பு இல்லையா? ரைட். நெருங்க காண்பது கண்ணலிற் செந்நெல். இங்கு கண்ணல் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இடம்பெற இந்த அடிகள் இடம்பெற இலக்கியம் என்ன? நெருங்க காண்பது கண்ணலிற் செந்நெல். இங்கு கண்ணல் என்பது கரும்பை குறிக்கும். வெரி குட். இந்த அடி இடம்பெற இலக்கியம் ஞாபகமிக்குதா என்னன்னு சொல்லி? குற்றால குறவஞ்சி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம் இல்லையா? குற்றால குறவஞ்சியத்தான் நாங்க சொல்றது கண்ணலிற் செந்நெல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலும். ரைட், ஓகே. அடுத்த வினா ரிஃப்கத் அலி அடுத்த கேள்வியை வாசிங்க. அடுத்த வினா மதியின்றி புலைனா எதிர்காலத்து சொல். ஆத்திகம், வேதிகம், மானசீகம், வயோதிகம். ஆத்திகம் இல்லையா? மதியினிற் புலை நாத்திகம் கூறுவர். மாய்ந்திடாத அந்த உங்களுக்கு தெரியும். இது பாரதியார் சுயசரிதை பிள்ளை காதல்ல புலை நாத்தியம், அதாவது ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய அந்த இயல்புகள் சொல்லப்படுற பாடலாக இந்த பாடலை நாங்க பார்க்கணும். விதியை நோவர், தன் நண்பரை தூற்றுவர், சதிகள் செய்வர், பொய் சாத்திரம் கூறுவர் அப்படின்னு சொல்லி பொய்யான மதியின் புலை நாத்திகம் கூறுவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அடிகளாக நாங்க பார்க்கலும். இங்க நாத்திகம் என்பதன் எதிர்கருத்து சொல் ஆத்திகம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட். அடுத்தது 4வது வினா. ரிஸ்மினா வாசிங்குமா.
வாதத்துக்கென்று வந்திருந்தவர்களில் இங்கு வாதம் என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் சமாதானம். வாதம் என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் வாதம். வாதத்துக்கென்று வந்திருந்தவர்களில் இங்கு வாதம் என்பதன் எதிர்கருத்துள்ள சொல். இப்ப வாதம் என்பது தர்க்கித்துக் கொள்றது இல்லையா? வாதத்துல எதிர்கருத்து சொல் சண்டை, சமாதானம், பிரதிவாதம், பிரச்சினை. என்ன சரி வரும் அந்த பிரதிவாதம் இல்லையா? சண்டை, சமாதானம். சண்டையில எதிர்கருத்து சொல் தான் சமாதானம் என்று சொல்லி நாங்க சொல்றது. ஆகவே வாதம் இங்க நாங்க தெளிவா நாங்க பார்க்கலும் வாதம் பிரதிவாதம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும். ரைட், ஓகே. 5வது வினாவை நாங்க பார்ப்போம். ஜெய்னப். நாரியர் பால் என் நிலைமை நவில்வாய். இங்கு நாரியர் என சுட்டப்படுவோர் சிறுவர். நாரியர் என்று சொல்லி சொல்றது நாரியர் பால் என் நிலைமை நவில்வாய் பைங்கிலியே அந்த பாடல் போகுது. நாரியர் என்று சொல்லி சொல்றதுமா பெண்களைத்தான் சொல்றது. நாரியர் என்று சொல்லி சொல்றது பெண்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரே கருத்தத்தார சொல்லாக நாங்க பார்க்கலும். நாரியர் என்று சொல்லும் போது பெண்களை குறிக்கும். ரைட், அடுத்தது முகமது. ஒத்தகர்த்து சொற்களின் இழைப்புக்கள் அம்பு, வில், மங்குதல், வருதல், மூப்பு, இளமை, சத்தம், ஓசை. சத்தம், ஓசை. சத்தம், ஓசை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். சத்தம், ஓசை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், 7வது வினா ரிஃப்கத் அலி. ரிஃப்கத் அலி வாசிங்க ராஜா. பரீட்சை இவல்யூஷன் முடிந்துவிட்டது. இங்கு இவல்யூஷன் என்பது மதிப்பீடு, கணிப்பீடு, பகுப்பாய்வு, புள்ளி விவரம். புள்ளி விவரம் இல்லையா? புள்ளி விவரம் என்று சொல்லி சொல்றது எவலுவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது என்னமா? மதிப்பீடு. மதிப்பீடு என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்கள் சொல்லிலும். மதிப்பீடு என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். கிறிஸ்பினா, அடுத்த வினா வாசிக்குமா? களி, களி, களி என்பன முறையை குறிக்கும் நீங்குதல், துன்பம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி நீங்குதல், துன்பம். துன்பம் மகிழ்ச்சி நீங்குதல். துன்பம் நீங்குதல். எது சரி வரும்? 3வது சரி. துன்பம் மகிழ்ச்சி நீங்குதல். ரைட், ஓகே. களி துன்பத்தை குறிக்கும். மத்தலீன களி மகிழ்ச்சியை குறிக்கும். மத்தலீன களி நீக்குதல் என்ப பொருள் எடுக்கலும். ஆகவே 3வது விட மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்த வினா. ஒன்பதாவது வினா முகமது. பாட்டு, குரங்கு எனும் பொருளை குறிக்கும் ஒரு சொல். பாடகன், வானரம், கவி, கவிதை. கவி, கவி இல்லையா? ரைட், ஓகே. பாட்டு, குரங்கு எனும் பொருள்களை குறிக்கும் ஒரு சொல் கவி என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்க முடியும். ரைட், ஓகே. நாங்க அடுத்த 11வது வினா ஜெய்னர். ஜெய்னப் வாசிங்குமா?
ரைட், ஓகே. ரிஃப்கத் அலி, ரிஃப்கத் அலி வாசிங்க ராஜா. பாட்டு குரங்கு என்னும் பொருளை குறிக்கும் ஒரு சொல். பாடகன், வானரம், கவி, கவிதை. அது பார்த்தோம், அந்த வினாவை பார்த்தோம் ராஜா. அதுக்கு விட கவின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அடுத்த வினாவை வாசிங்க, 10வது வினா. ஆடு மேய்ப்பவன் இடையன் என்பது போல கப்பல் செலுத்துபவன், பாகன், மீகாமன், சாரதி, வளவன். என்ன பாகன், ஆடு மீகாமன். கப்பல் செலுத்துபவன் பாகன் என்று சொல்றது இல்லை, யானை தேர் செலுத்துபவனை தான் நாங்க மீகாமன். மீகாமன் என்று சொல்லி நாங்க சொல்லும். மீகாமன் என்று சொல்லும். சாரதி என்று சொல்றது நாங்க சாதாரணமா வாகனங்களை ஓட்டுற ஆட்களுக்கு நாங்க சாரதி அப்படின்னு சொல்லி சொல்றது. வளவன் என்று சொல்றதுமா வான ஊர்தி செலுத்துபவன வளவன் அப்படின்ற சொல்லால குறிக்கிறது. ரைட், ஓகே. நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். ஜெய்னப், ஒருவருக்கே தனியுரிமை உடையது என்பதை எடுத்துக்காட்டும் அருஞ்சொற்றொடர் ஏகபோகம். ஏகபோகம் 4 விடைகள் தரப்பட்டது. ஏகபோகம், ஏகாதிபத்தியம், ஏக மனம், ஒய்யாரம் என்று சொல்லி ஏகபோகம் என்பதுதான் மிக பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஒருவரே தனியுரிமை உடையது, ஒருவருக்கு, அதாவது ஒருவர் தனியுரிமையாக முழு பொருளையும் அனுபவிக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் அருஞ்சொற்றொடராக நாங்கள் பார்க்கிறோம். ஏகபோகம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், அடுத்தது 12வது ரிஸ்மினா. அடிநகர்தல் என்னும் மரபுத்தொடரின் பொருள் இடம்பெயர்தல். இடம்பெயர்தல், அடிநகர்தல், இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட், அடுத்தது ரைட், அடுத்த வினா முகமது. வெட்டவெளி என்பது ஜெயமொழி அடுக்குத்தொடர் அடுக்கிடுக்குத்தொடர் உவமை தொகை. அடுக்குத்தொடர் வெட்டவெளி என்பது இடைமொழி, அடுக்குத்தொடர், அடுக்கிடுக்குத்தொடர், உவமை தொகை. என்ன வெட்டவெளி என்பது? அடுக்கிடுக்குத்தொடர். அடுக்கிடுக்குத்தொடர் இல்லையா? அது வெளி மறந்த இடத்தை குறிக்கிறதுக்காக வேண்டி முன்மொழி விகாரம் அடைந்து வெட்டவெளி அப்படின்னு சொல்லி வழங்குறது அடுக்கிடுக்கு தொடராக நாங்க பார்க்கலும், அடுக்கிடுக்கு தொடராக நாங்க சொல்லிலும். ரைட், ஓகே. அடுத்த வினா நாங்க பார்ப்போம். ஜெய்னப், ஒரு தண்டிலே பல மரங்கள் மலர்ந்துள்ள பூக்கொத்து. பல மலர்களுமா? ஒரு தட்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூக்கொத்து அப்படின்னு சொல்லி வரணும். ஒரு தண்டிலே பல மலர்கள், செண்டு, பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்து என்னன்னு சொல்றது? தொடர்மொழிக்கு ஒரு மொழி, அப்ப லேசா விளங்கிக் கொள்ளணும். ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்து, செண்டு, கொத்து, கூடை, மஞ்சரி அப்படின்னு சொல்லி 4 விடைகள் தரப்பட்டிருக்குது. என்ன விட? கொத்துன்னு சொல்றது இல்லம்மா, மஞ்சரி அப்படின்ற சொல்லால குறிக்கும். அப்ப அது தொடர்மொழிக்கு ஒரு மொழி. அவை ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்தை நாங்க சொல்றது மஞ்சரி அப்படின்ற சொல்லால குறிக்கிறது. தொடர்மொழிக்கு ஒரு மொழியாக நாங்க பார்க்கலும். ரைட், அடுத்தது 15வது முகமது. ஆயிரம் பேரை கொண்டவன் வரை வைத்தியம். இந்த பழமொழியின் கருத்து: 1000 நபர்களை கொலை செய்தவன்
அன்பவ அறிவின் சிறப்பு கருமமே கண்ணாக இருப்பவன் எங்கும் எதிரிலும் நன்மை தீமை உண்டு. அன்பவ அறிவின் சிறப்பு. வெரி குட். கெட்டிக்காரன். 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்றது அனுபவ அறிவின் சிறப்பை குறிக்கும். இப்போ ஒன்றுல ஏதோ ஒன்றுலையுமா அனுபவம் தான் என்ன செய்யும் என்று சொன்னா ஒருவருக்கு அந்த அதுல ஒரு தேர்ச்சியை கொடுக்கறத நாங்க பார்க்கலும். அப்ப அனுபவ அறிவின் சிறப்பை தான் அதை எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ரைட், ஓகே. 16வது விஸ்மினா. எதனையும் சிறிதென எண்ணாது என்ற கருத்தை தரும் பழமொழி சிறு துரும்பும் பல்லுக்குத்ததுவும். சிறு துரும்பும் பல்லுக்குத்த உதவும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுறோம். சிறு துரும்பும், அதாவது சொல்லப்படுதல் அம்மா எல்லாரும் அது எதனையும் சிறிதென நாங்க எண்ணப்படாது, அதுவும் எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா சில நேரத்துல பிரயோசனமாக அமையும் அப்படின்றத நாங்க சொல்ல வாரது அதன் ஊடாக. ஆகவே சிறு துரும்பும் பல்லுக்குத்த உதவும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டோம். ரைட், ஓகே. ஜெய்னப் 17வது. கைராசிக்காரி நீங்கள் தான் மாமி என்ற தலைப்புள்ளையை ஏந்தனும். கைராசி என்பதன் பொருள் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இல்லையா? கைராசி என்பதன் பொருள் நாங்க அதிர்ஷ்டமாக நாங்க சொல்லிடும். அதிர்ஷ்டம் என்று சொல்லி சொல்லிடும் இல்லையா? ரைட். ரைட். அடுத்த வினா ரிஃப்கத் அலி. ரிஃப்கத் அலி. எதனையும் சிறிதென எண்ணாது அது சரி. கருத்து தரும் பழமொழி. 18வது வாசிங்க. இன்னொருவனவற்றுள் அடுக்குத்தொடராக அமைவது. ஓடி ஓடி கண்ணங்கரிய கிடுகிடு அந்தி சந்தி. கிடுகிடு இல்ல இல்லையா? கிடுகிடு என்று சொல்லி சொல்றது இல்ல. எது சரிம்மா? அந்தி சந்தி. அந்தி சந்தி ஓடி ஓடி. ஓடி ஓடி அப்படின்னு சொல்லி நாங்க ஒரே சொல் திரும்ப வரும் என்று சொன்னா நாங்க அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓடி ஓடி அதை சேர்த்து எழுதிக்குது ஓடி ஓடின்னு சொல்லி. அதுல அடுக்கிடுக்கு தொடராக அமையக்கொள்ளுறாங்க. முன்மொழி தான் விகாரம் அடைந்து வருவதை நாங்க பார்க்கலாம். சிறிய சிறிய சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லி அடுக்கிடுக்கு தொடராக வரும். பெரிய பெரிய பெண்ணம் பெரிய அப்படின்னு சொல்லி வருது. கரிய கரிய கண்ணம் கரிய முன்மொழி விகாரம் அடைதான். அப்போ ஓடி ஓடின்ற சொல்ல அது சேர்த்து எழுதப்பட்டிருக்குது. இல்லாட்டி ஓடி ஓடி அப்படின்னு சொல்லி தராம ஓடி ஓடின்னு சொல்லி சேர்த்து எழுதப்பட்டாலும் அது நாங்க பார்க்கிற நேரம் ஒரே சொல் திரும்ப வந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கலும் பிரிச்சாலும் பொருள் தருது. ஆகவே அடுக்கு தொடராக ஓடி ஓடி என்பதை நாங்க இந்த இடத்துல பொருத்தமான விடையாக நாங்க எடுக்கிறோம். ரைட். சிம்ரா வாசிங்குமா 19வது வினாவை. வெட்டவெளி. விமலன் நன்றாக படித்தவன் தான். பொருத்தமான தொழில் கிடைக்கவில்லை. மேற்படி வாக்கியங்களை இணைப்பதற்கு மிக பொருத்தமான இணைப்பிடை சொல். ஆனாலும் இல்லையா? ரைட், ஓகே. விமலன் நன்றாக படித்தவன் தான், ஆனாலும் பொருத்தமான தொழில் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுவோம். அதனால் ஆகவே ஆனால் என்பது பொருத்தம் இல்லாத விடைகளாக நாங்கள் இணைப்பிடை சொற்களாக நாங்க பார்க்கலும். இந்த இடத்துல பொருத்தமான இணைப்பிடை சொல்லாக ஆனாலும் என்ற இணைப்பிடை சொல்ல நாங்க எடுக்கலும். ரைட். 20வது கிறிஸ்மினா.
எமது பாடசாலையில் பழைய பொருட்கள் ஏலம் போடப்பட்டது. ஏலம் என்பது போர்த்துகேய மொழிச்சொல். போர்த்துகேய மொழி சொல்லாக நாங்க பார்க்கலாம் இல்லையா? உங்களுக்கு திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி பகுதி ஒன்று இருக்குது. அதாவது பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லியும் நாங்க சொல்றது. இதுகளை கொஞ்சம் உங்களோட பாட புத்தகத்தோட தந்திக்கிறத கொஞ்சம் நாங்க பார்த்துக்கொள்ளும். இட பரீட்சைக்கு கட்டாயம் இப்படி ஒரு வினா இடம்பெறும். ரைட். போர்த்துகேய மொழி சொல்லாக நாங்க பார்க்கலாம். ரைட். அடுத்தது இலக்கண பகுதி வினாக்கள் தான் தொடர்ந்து போறதை நாங்க பார்க்கலாம். ஜெய்னப், பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் மிகச் சரியான விடையை தேர்வு செய்க. தம்பி வந்தது என்பது திணைவலு. காலவலு, எண்வலு, இடவலுன்னு சொல்லி தரப்பட்டது. அப்ப தம்பி வந்தான் என்று சொல்லித்தான் சொல்லணும். ஆனா தம்பி வந்தது என்று சொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை நாங்க சொல்றது திணைவலு அப்படின்னு சொல்லி சொல்றது. காலத்துல பிரச்சனை வரும்னு சொன்னா அது காலவலு. எண்ணிக்கையில பிரச்சனை, தம்பி வந்தார்கள், அப்ப எண்ணிக்கையில பிரச்சனை வரும். இடவலு, தம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க இட வலுவாக நாங்க பார்க்கலாம். ஆகவே வலு, வலாநிலை அப்படின்ற பாடங்களை நாங்க படிச்சுக்கிறோம். அப்ப அதுல வினாக்கள் இடம்பெற இயலும். ரைட், ஓகே. அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். சிம்ரா வாசிங்குமா? அப்பா என்னை அன்புடன் வழி நடத்துகிறார், அவரை என்றும் மறவேன். இதில் வந்துள்ள மாற்று பெயர் அப்பா. அப்பான்னு சொல்றது நாங்க எடுக்கிறது இல்ல, மாற்று பெயராக எடுக்கிறது இல்ல இல்லையா? மாற்று பெயர் என்று சொல்ல கொள்ளுமா அவன், அவர், அவள், அது, அவை அப்படின்னு சொல்லி வாரதுகளைத்தான் நாங்க மாற்று பெயர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றது. அப்ப இந்த இடத்துல மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். அவர் என்பது மிக பொருத்தமான விடையாக, மாற்று பெயருக்கு மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ரைட். அடுத்த வினா 23வது. முகமது, ஆசிரியர் பாடத்தை கற்பித்தார். இங்கு பாடம் என்பது எழுவாய் பயனிலே செயற்படுபொருள் மொழி. செயற்படுபொருள் ஆசிரியர் பாடத்தை கற்பித்தார். இங்கு பாடம் என்பது இல்லையா? பாடம் என்பது எங்களுக்கு பார்க்கலும். எழுவாய் எது இந்த வாக்கியத்துல? ஆசிரியர் பாடத்தை கற்பித்தார். எழுவாய் ஆசிரியர். ஆசிரியர் இல்லையா? எதை கற்பித்தார்? பாடத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவை செய்யப்படு பொருளாக எங்களுக்கு லேசாக இனம் காணியல். பாருங்க, அது வாக்கிய உறுப்புகள் பகுதி 1 வினாத்தாளிலே வினாக்கள் இடம்பெற உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஓகே. அடுத்த வினா ஜெய்னப். தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும். இங்கு இடம்பெற்றுள்ள அணி உயர்வு நவிச்சி அணி. உயர்வு நவிச்சி அணியாக நாங்க சொல்லலும். உயர்வு நவிச்சி அணியாக நாங்க சொல்லலும். என்று சொன்னோமா உங்களுக்கு தெரியும். அந்த அதாவது என்ன பாடம் இது? குற்றால குறவஞ்சி இல்லையா? உங்களுக்கு தெரியும், பெஸ்ட் பாடல். அதாவது செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வலுகும் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த பாடலாக நாங்க பார்க்கலும். அதாவது உயரமான மலைகள்ல இருந்து அருவிகள் வழிந்து ஓடுவதை தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகுவதாக இந்த ஆசிரியர் உயர்த்தி சொல்றதை நாங்க உயர்வு நவிச்சி அணிச்சிறப்பு இடம்பெறுவதை நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அடுத்தது 25வது வினா முகமது. அம்மா சுடுசோறு பரிமாறினாள். சுடுசோறு என்பது பண்பு தொகை. பண்பு உறுப்புகள் என்னன்னு தெரியுமா? பண்பு தொகை என்று சொன்னா என்னன்னு தெரியுமா முகமது? என்ன விட? அம்மா சுடுசோறு பரிமாறினார். இங்கு சுடுசோறு என்பது வினைத்தொகை இல்லையா? நாங்க பெயரச்சத்துல விகுதியும் காலம் காட்டும் இடைநிலைகளும் தொக்கி வருவதை நாங்க வினைத்தொகை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம்.
சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு அப்படின்னு சொல்லி 3 காலத்துக்கும் நாங்க அதை பிரித்து சொல்லிலும் அவை வினைத்தொகை என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். ரைட், ஓகே. சிம்ரா, அடுத்த வினா வாசிக்குமா? மொனாலிசா ஓவியம் மிகவும் அழகானது. இங்கு மிகவும் என்பது வினையடை. வினை அடை. ரைட், ஓகே. மொனாலிசா ஓவியம் மிகவும் அழகானது. இங்கு மிகவும் என்பது பெயரடை, பெயரெச்சம், வினையடை, வினையெச்சம் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. ஆகவே உங்களுக்கு தெரியும் மிகவும் அழகானது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கல. அழகானது வினைச்சொல், மிகவும் அழகானது அது அடையாக நாங்க பார்க்கலும். அது சிறப்பித்து சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டதனால அது வினை அடை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிலும். ரைட், ஓகே. அடுத்தது ரிஸ்மினா, பின்வருவனவற்றில் பின்னொட்டு ஏற்று வந்துள்ள சொல் புத்திசாலி. புத்திசாலி அப்படின்ற பின்னொட்டை ஏற்று வந்திக்கிறத நாங்க பார்க்கலாம். புத்தி அப்படின்ற சொல் சாலி அப்படின்ற ஒட்டை ஏற்று புத்திசாலி அப்படின்னு சொல்லி பின்னொட்டு ஏற்று வந்த சொல்லாக நாங்க சொல்லேலும் புத்திசாலி என்பதை நாங்க சொல்லேலும். ரைட், ஓகே. அடுத்தது 24வது ஜெய்னர். உழவர் முன்றில் தோறும். இங்கு முன்றில் என்பது எழுத்துப்போலி. என்ன முன்றில் என்பது? முன்றில் என்பது என்ன போலி? இலக்கண போலி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். இலக்கண போலிதான் மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கிறோம். அதிகமான வினாத்தாள்கள்ல நாங்க பார்க்கிறோம். அதாவதுமா இலக்கண போலி அப்படின்னு சொல்றது இலக்கணமுடைய சொற்கள் நாளடைவுல என்ன செய்யுதுன்னு சொன்னா முன்னிற்க வேண்டியது பின்னாகவும் பின்னிற்க வேண்டியது முன்னாகவும் முறை பிறந்து வழங்கி வாருது. ஆனா சான்றோர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இல் முன் என்பதைத்தான் முன் சக இல் முன்றில் என்று சொல்லி வழங்க இல்லத்தின் முன்னால் முற்றம் அத சொல்றது முன்றில் அப்படின்னு சொல்லி முன் சக இல் என்று சொல்லி மாற்றி சொல்றது. அவை இதை நாங்க இலக்கண போலியாக நாங்க சொல்லலும். எழுத்து போலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கொள்ளுமா நாங்க போன வினாத்தாள்ல நாங்க பார்த்தோம். எழுத்து போலிகள் என்று சொல்லக்கொள்ள ஒரு எழுத்து நிற்க வேண்டிய இடத்துல பிரிதொரு எழுத்து வரும், அதுல பொருள்ல மாற்றம் இல்லாம காணப்படும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. அடுத்த வினா 29, 30 இப்படியான வினாக்கள் தான் உங்களுக்கு இடம்பெறும். பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்றுள்ள சொற்தொகுதியை தெரிவு செய்க. 29வது 30வது கொஞ்சம் பாருங்கம்மா. மு 29வது என்ன விட வரும்? உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்ற பகுதியில் ஏன் அந்த உரிச்சொல்லுல என்ன பிரச்சனைக்குது? பொருத்தமற்றது போல அப்படின்னு சொல்லி ஒன்று சால உரு தவ நனி கூர் களி கடி அப்படின்னு சொல்லி நாங்க உரிச்சொல்ல சொல்றது. அப்ப அந்த இடத்துல போல என்பது பொருத்தமற்றது. ஆகவே உரிச்சொல் 4வது தான் பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற விடையாக நாங்க பார்க்கலாம். ரைட், அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஏமா வினையால் அணையும் பெயர்? பணக்காரன். பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ரைட், ஓகே. அது போல ஓடியது என்பதும் வினை சொல்லாக நாங்க பார்க்கலாம். சிரித்தவனை ஓடி சக அது சிரித்தவனை சரி பணக்காரன் அப்படின்னு சொல்லொன்று அங்க தரப்பட்டிருக்குது. அப்ப ஒரு வினைச்சொல் பெயர் சொல் வேற்றுமை உறுப்பை ஏற்கிறதான் நாங்க வினைச்சொல் ஒன்று வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் போது ஏற்காது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் வினைச்சொல் ஒன்று. ஆகவே வினைச்சொல் ஒன்று வேற்றுமை உறுப்பை ஏற்றால்
அதை நாங்க சொல்றது புதிய ஒரு பெயர் உருவாகுது அப்படின்னு சொல்றோம். அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். ஆகவே வினைச்சொல் வேற்றுமை உறுப்பு ஏற்பதில்லை, ஏற்றால் அது வினைச்சொல்லாக அமையாது. அதுக்கு புதிய ஒரு பெயர் ஒன்று நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா பெயர் சொற்கள் தான் வேற்றுமை உறுப்பை ஏற்கும். அதுதான் பெயர் சொல், அதாவது பெயர் சொல்ற சிறந்த பண்பாக நாங்க பார்க்கிறோம். அப்ப வினைச்சொல் ஒன்று வேற்றுமை உறுப்பை ஏற்காது, ஏற்றா அது என்ன செய்யாதுன்னு சொன்னா வினைச்சொல்லாக அமையாது. அதை நாங்க வினையால் அணையும் புதிய ஒரு பெயராக நாங்க கொண்டு வரோம். வினையால் அணையும் பெயராக இந்த இடத்துல பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற விடையாக வினையால் அணையும் பெயரை நாங்க சொல்ல முடியும். ரைட், நாங்க 31வது வினா, அதான் வினாக்களுமே இடைவெளிக்கு பொருத்தமான விடயங்களை சொல்றதாக நாங்க பார்க்கலும். ரைட், ஓகே. 31வது ரிஃப்கத் அலி. முப்பத்தொன்னாவது இடைவெளிக்கு பொருத்தமான இது வரணும். அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் அனைத்து விடயங்களையும் பிரசுரிக்கப்படும். சுற்று நிருபம், வெள்ளை அறிக்கை, வர்த்தமானி, தகவல் கோவை என்ன அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தும் அனைத்து விடயங்களையும் நாங்க இதுல பார்த்து கொள்ளையிலும். வெள்ளை அறிக்கையில் இல்ல, நாங்க பார்க்க அரச வர்த்தமானி, அரச வர்த்தமானியில் தான் நாங்க என்ன செய்யலும். அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் அனைத்து விடயங்களும் என்ன செய்யப்படும் என்று சொன்னா வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும். கெசட் என்று சொல்றதுமா அது வர்த்தமானியில தான் நாங்க பார்த்து கொள்ள இயலும். ரைட், அடுத்து 32வது ஜெய்னப். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஆணைக்குழு பரிந்துரை செய்தது. பரிந்துரை செய்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஆணைக்குழு பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுவோம். ரைட், ஓகே. அடுத்தது முகமது. வெளிநாட்டிலிருந்து அதிக பொருட்களை கொண்டு வந்த பயணிக்கு சுங்க அதிகாரிகள் விதித்தனர். குற்றம், தண்டனை, தீர்வை கட்டணம். தீர்வை இல்லையா? இந்த பொருட்களுக்கு தீர்வை விதிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து அதிக பொருட்களை கொண்டு வந்த பயணிக்கு சுங்க அதிகாரிகள் என்ன செய்தார்கள் சொன்னா தீர்வை விதித்தனர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடும். ரைட், ஓகே. அடுத்த வினா சிம்ரா. நீ வருவாய் என்று தெரிந்திருந்தால் நான் நின்றிருப்பேன். தெரிவித்திருந்தால் நான் நின்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி நின்றேன், நிற்பேன், நில்வேன் என்று சொல்லல, அது நின்றிருப்பேன் என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்க பார்க்கலும். ஜெய்னப். எமது பாடசாலையில் 80வது ஆண்டு அமுத விழா அடுத்த மாதம் வர உள்ளது. எமது பாடசாலையின் 80வது ஆண்டான அமுத விழா அல்லையா, 80வது ஆண்டு நிறைவுல கொண்டாடப்பட்ட விழா அமுத விழா அடுத்த மாதம் வர உள்ளது. ரிஸ்பினா. ஜனாதிபதி தேர்தலுக்காக சுயேட்சை குழு கட்டிய பணத்தை இழந்தது. கட்டிய பணத்தை இழந்தது அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது கட்டுப்பணம் என்று சொல்லித்தான் அதை நாங்க சொல்றது, அந்த தேர்தலுக்காக கட்டுறது. அப்ப அந்த நாங்க இது 2-3 பரீட்சை வினாத்தால நாங்க பார்க்கிறோம். ஏனைய தேர்தலுக்காக வேண்டியும் அது குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல ஓட்டை எடுக்கலன்னு சொன்னா அவங்க அந்த கட்டுப்பணத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படையிலும். ரைட், ரைட். முகமது பாடல வாசிங்க ராஜா. கீழே தரப்பட்டுள்ள பாடசாலையை பாடலை ராஜா, பாடலை
வருது. கீழே தரப்பட்டுள்ள பாடலை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. ஒற்றையடி பாதை ஊரிலுள்ளோர் பலர் போயறியார். அதன் சுற்றுப்புறங்களிலே வளர்தூறுகள் செல்வதூறு விளைத்ததன் முற்றி முதிர் செடிகள் கொடு முட்களை நீட்டி என் பக்கம் முளைத்தன். பற்றி படர்கொடிகள் பெரும் பாம்புகள் போர் பயம் மேம்படச் செய்தன. ரைட், ஓகே. ரிஸ்மினா வாசிக்குமா அந்த பாடலை? ஒற்றையடி பாதை அதில் ஊரிலுள்ளோர் பலர் போயறியார். அதன் சுற்றுப்புறங்களிலே வளர்தூறுகள் செல்வதற்கு ஊறு விளைத்தன். முற்றி முதிர செடிகள் கொடு முட்களை நீட்டி என் பக்கம் முறைத்தன். பற்றி படர்கொடிகள் பெரும் பாம்புகள் போர் பயம் மேம்படச் செய்தன. ரைட், ஓகே. பாருங்க, ஒற்றையடி பாதை அதில் ஊரிலுள்ளோர் பலர் போய் அறியார், பெய்தில்ல. அதன் சுற்றுப்புறங்களில் வளர்தூறுகள் செல்வதற்கு ஊறு விளைவித்தன. முற்றி முதிர் செடிகள் கொடு முட்களை நீட்டி என் பக்கம் முறைத்தன. பற்றி படர்கொடிகள் பெரும் பாம்புகள் போர் பயம் மேம்படச் செய்தன. ரைட். இக்கவிதை உணர்த்தும் காட்சி அப்படின்னு சொல்லி முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. என்ன காட்சி? காட்டுப்பாதை. ஒற்றை அடி பாதை அதில் ஊரில் உள்ளோர் போய் அறியார். அதன் சுற்றுப்புறங்களிலே வளர்தூறுகள் செல்வதற்கு ஊறு விளைத்தன. முற்றி முதிர் செடிகள் கொடு முட்களை நீட்டி என் பக்கம் முறைத்தன. பற்றி படர்கொடிகள் பெரும் பாம்புகள் பயம் மேம்படச் செய்தன அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. இக்கவிதை உணர்த்தும் காட்சி என்ன மொஹம்மத் சொன்னீங்க? காட்டுப்பாதை. காட்டுப்பாதை அப்படின்னு சொல்லி நாங்க எடுக்கலும். ஊர்பாதை என்று சொல்லலாது, காலை காட்சி என்று சொல்லியும் சொல்லலாது, தனிய முட்பாதை என்று சொல்லியும் சொல்லலாது இல்லையா? காட்டுப்பாதை என்பதை நாங்க எடுக்கலும். ரைட். அடுத்தது சிம்ரா. இங்கு இடம்பெற்றுள்ள அணி உயர்வு நவிச்சி. என்ன உயர்வு நவிச்சி? பாம்புகள் போல் பயம் மேம்படச் செய்தன அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. லேசா கண்டுபிடிச்சு கொள்ளேன் இல்லையா? இந்த இங்கு இடம்பெற்றுள்ள அணி போல போன்ற அப்படின்னு சொல்லி வந்தா என்ன அணி? உவமை அணி. உவமை அணி. அப்ப நாங்க அந்த பாடலை ஒருக்கா நாங்க அந்த கேள்வியை வாசிச்சுட்டு ஒருக்கா நாங்க பாடலை வாசிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு லேசா விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறேன். ரைட். அடுத்தது ஜெய்னப். செல்வதற்கு ஊறு விளைத்தன. இங்கு ஊறு என்பது தடை. ஊறு என்பது தடை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும். ரைட், ஓகே. நாங்க அடுத்த 40வது வினா. ரைட். ஜெய்னப் வாசிங்கம்மா பந்திய. கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதற்கேற்ற பொருத்தமான வைப்பு முறையை தேர்வு செய்க. அவன் மற்ற மாணவர்களைப் போல இருக்கவில்லை. சிறிது கவனம் கொண்டு அவனை உருவாக்கினேன். கண்ணன் எனது வகுப்பிற்கு வந்தான். எனினும் எப்படியாவது அவனை மாற்ற எண்ணினேன். அதற்கு எனக்கு தக்க சன்மானம் கிடைத்தது. ரைட், ஓகே. இந்த எது பொருத்தமான வைப்பு முறை? ரெண்டாவது. மொஹம்மத் வாசிக்க. ரெண்டாவது ஓர்டர் கொஞ்சம் வாசிக்கிறாங்க.
கண்ணன் எழுந்து வகுப்பிற்கு வந்தான் எனினும் அவன் மற்ற மாணவர்களைப் போல் இருக்கவில்லை. எப்படியாவது அவனை மாற்ற எண்ணினேன். சிறிது கவனம் கொண்டு அவனை உருவாக்கினேன். அதற்கு எனக்கு தக்க சன்மானம் கிடைத்தது. தக்க சன்மானம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம் இல்லையா? ரைட். அப்ப ரெண்டாவது விடையை நாங்க மிக பொருத்தமான ஓர்டராக நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெரிவு செய்ய இயலும். ரைட். அப்போ உங்களோட பகுதி ஒன்றுக்குமா இவ்வாறான வினாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். இடம்பெற இயலும். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களை நல்லா ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். எங்களை நல்லா ஆயத்தப்படுத்தி கொள்வோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த பகுதி ஒன்றுல கூடுதலான புள்ளிகளை எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.